கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 9 மாதங்களும் தேவன் நம்மை ஒரு தகப்பனை விட மேலாக சுமந்து, ஒரு தாயை விட மேலாக நம்மை தேற்றி இந்த 10வது மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் தேவனை பாடி ஆராதிப்பதற்காகவும், அதைப்போல் அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பதற்காகவும், அதைப்போல் அதற்கு பின்பு இந்த நாளிலும் ஆண்டுடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்டு நாம் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக கடந்து வந்திருக்கிற ஆமென் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆமென் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். அதோடு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஜெபத்தை, இந்த உபவாச நாளை நமக்கென்று ஆயத்தம் பண்ணி தந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்து அந்த வாக்குத்தத்த அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசித்து விட்டு ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் 61வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இந்த வாக்குத்தத்த வசனம் இதுதான் நம்முடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். இந்த ஆண்டிற்கான நம்ம ஜெபித்து விட்டு நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். ஒரு சிறு ஜெபத்தோடு ஆரம்பிக்க. தேங்க்யூ, நன்றி அப்பா, உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்காக ஆண்டவரே இந்த ஆண்டு அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த திறப்பின் எங்களுக்கென்று இங்கே தந்த வாக்குத்தத்தம் ஆண்டு ஒரு அற்புதமும் ஆச்சரியவுமான விதத்தில் இந்த மக்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொன்னீரப்பா. அதன்படி கடந்த 8 மாதங்களும் ஆச்சரியப்படுகிற அந்த வார்த்தையை கொண்டு கடந்த 8 மாதங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை எங்களுக்கு இங்கே தந்தீங்கப்பா. அதற்காய் கோடி நன்றிகளப்பா. சில இடங்களில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆச்சரியப்படுகிறார்கள், சில இடங்களில் இழப்புகளை சந்தித்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவரே, இப்படி 2 விதமான ஆச்சரியங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு விஷயப்பா, அப்படிதான் நகோமியினுடைய வாழ்க்கை ஒரு இழப்புகளை சந்தித்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நகோமியினுடைய வாழ்க்கை கடந்து போனாலும் ஆண்டவரே, அவள் மறுபடியும் அந்த மோவாவை விட்டு பெத்லகேமுக்கு வந்தது நிமித்தமாக வாழ்க்கை நிறைவுள்ளவளாய் கடந்து போனாள், குறைவுள்ளவளாய் மாறினாள். ஆனால் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் அந்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு வந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறி குடும்பம் கட்டப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் இழப்புகளை சந்தித்து உம்மை பின்தொடர முடியாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற ஊருடைய தடைகள், கடன் பிரச்சனைகளின் நிமித்தமாக, வியாதிகளின் நிமித்தமாக, சாத்தானுடைய போராட்டங்களின் நிமித்தமாக தகப்பனை உம்மை பின்தொடர முடியாமல் ஆண்டவரே, ஒருவேளை உம்மை ஆண்டவரே நகோமி பெத்லகேமை விட்டு ஆண்டவரே மோவாபுக்கு சென்ற விதமாய் ஒருவேளை யார் இந்த நேரத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு, சமூகத்தை விட்டு, சபையை விட்டு, ஊழியங்களை விட்டு ஆண்டவரே ஒருவேளை பின்வாங்கி போயிருந்தால் ஆண்டவரே நன்றி. ஓர்பாளுடைய வாழ்க்கையில் அதற்கு அடையாளம் சரித்திரம் இல்லாமல் போகிறது. நகோமியை பின்தொடர்ந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எடுத்து காட்டப்படுகிறதப்பா. இந்த நாளிலும் தகப்பனை நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களை ஒன்று கூட நீர் உருவாக்கி இந்த மாதம் நாங்கள் ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. இந்த ரூத்து பின்தொடர்ந்து வந்தது நிமித்தம் ஆண்டவர் போவாசை கொடுத்து, மகனை கொடுத்து, பொருளாதார செழிப்புகளை எல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே நன்றி அப்பா. யாரும் சாப்பிட்டு நகோமி, ரூத், போவாஸ் கூட இருந்து எல்லாருமே சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஆண்டவரை மீதி எடுத்தார்கள். இந்த மாதத்தில் நாங்கள் மீதி எடுக்கும்படி நீரங்களை மாற்றப் போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. அடிமை மறைத்து நீங்கள் வெளிப்போ நன்றி அப்பா.
அநேகர் நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவருடைய ரோபா ஷேக்கே நேமாரா துடானா ரிதாரா ஹந்தாரா, நன்றி அப்பா உடைய வல்லமை ராபா நாகா தூராகா சியாந்தரா, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. தடைகள் முழுவதும் மாறி போகிறதற்காக நன்றி. ஒரு போராட்ட களம் மாறுகிறதற்காக நன்றி அப்பா. திருமண தடைகளை மாற்றப் போகிறதற்காக நன்றி. குழந்தை செல்வங்களை தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறதற்காக நன்றி. இப்பொழுது இருக்கிறதை விட இன்னொரு மடங்கு வல்லமைகளினாலே நிறைத்து ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே எலியாவை பின்தொடர்ந்து எலிசா அந்த இன்னொரு மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டு யோர்தானை பிரிக்கிறார். கெட்டுப்போன தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுகிறார். கெட்டுப்போன ஆண்டவரே நிலம் பாழடைந்து கிடந்த நிலம் மறுபடியும் அப்பா பயனுள்ளதாய் மாறிவிட்டது. இதனால் பயனற்று போன வாழ்க்கை இதனால் மறுபடியும் எடுத்து கட்டப்போகிறதற்காக நன்றி அப்பா. எலியா செய்ததை விட இன்னொரு மடங்கு அற்புதத்தை எலிசா செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே எங்களை மாற்றப் போகிறதற்காக கோடி நன்றிகளை பாடி மறைத்து நீங்கள் பேசுங்க அப்பா. உடைய நாமம் மகிமைப்படட்டும், நீங்கள் மகிமைப்பட்டுருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட மனிதன் இந்த உலகத்திலே காணப்படுகிற சுவைவான உணவுகளினாலே மட்டுமல்ல, அவன் என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தைகளினாலும் பிழைக்கிறான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறதாக. என்னாலே ஒரு 3 காரியத்தை உங்கள் முன்னாக வைத்து நான் தொடர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்ன 3 காரியத்தை இந்த மாதத்தில் அநேகர் தேவனை பின்தொடர முடியாமல் சத்துருவானவன் தடைகளை கொண்டு வந்து பின்னிட்டு பார்ப்பதற்கு, பின்னர் லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூணாய் போன சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓர்பாள் ரூத்தினுடைய நகோமியினுடைய 2 மருமக்கள், ஒருத்தி ரூத், இன்னொரு மருமகள் ஓர்பாள், 2 பேரையும் அவள் முத்தமிட்டு உங்களுக்கு நான் இனி ஒரு குழந்தைகளை பெற்று தந்து உங்களை திருமணம் செய்து வைக்க முடிவதில்லை என்று சொல்லி முத்தமிட்டு அழுதுகிறார்கள். ஆனால் அந்த ஓர்பாள் என்ன செய்கிறாள்? பின்வாங்கி போகிறாள் அவள். ஆனால் ரூத்து பின்தொடர்ந்து போகிறாள். ஆனால் பின்னிட்டு போன இப்படிப்பட்ட 2 சூழ்நிலைகளில் இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்முடைய இந்த ஜெபத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாயினோடு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து கர்த்தனோடு சொன்ன ஒரு காரியம், பின்தொடர்ந்தால் அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். பாருங்கள், ஆனால் பின்னிட்டு போனால் ஆசீர்வாதங்கள் இல்லை என்கின்ற இந்த தலைப்பிலே தான் என்னுடைய வார்த்தையை உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த நகோமி பாருங்கள், நம்முடைய வாக்குத்தத்தம் அங்கே அதில் கீழே வருகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இதில் 2-3 காரில் எலியாவை பின்தொடர்ந்த எலிசா, அதே போல் இயேசுவை பின்தொடர்ந்த அந்த கானானிய பெண் மகள் கொடிய வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் விடுதலையாக்கப்பட்டார். கத்திருந்தார் காரியத்தை செய்ய போகிறார். பாருங்கள், அதில் 19 அதிகாரம் அதே நம்ம வாக்குத்தத்த வசனத்தை பாருங்கள். 2 பேரையும் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள், பின்தொடர்ந்தாள். பற்றி கொண்டாள் என்றால் என்ன அர்த்தம்? நீர் போகும் இடத்திற்கு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நான் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படிலாம், உம்முடைய தேவனுடைய இப்படிலாம் ரூத்துக்கு என்ன பண்ணுகிறாள்? இவ்வளோ இழப்புகளை இந்த காரணம் இதற்கெல்லாம் ஏன் இந்த இழப்புகள் வருகிறது என்றால், இழப்புகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இழப்புகள் வருவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்? அந்த 19வது வசனம், அப்படியே இவர்கள் இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேகம் வந்த பொழுது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, என்ன ஆச்சரியம்? இழப்புகளை குறித்த ஆச்சரியம். கணவனை இழந்து விட்டாள், இப்போ 2 பிள்ளைகளை இழந்து விட்டாள். இவள் நகோமியோ என்று சொல்லும் அளவுக்கு நகோமியினுடைய சரீரம் மாற்றப்பட்டு விடுகிறது. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி பாருங்கள், ஒரு இழப்பை சந்தித்து ஒரு வேதனையான ஒரு பதிலோடு கூட வருகிறாள். எப்பொழுது? ரூத் 1 அதிகாரம் 1வது வசனத்தில் பெத்லகேமில் என்ன தொடர்ந்து வருகிற வசனங்களில் எல்லாம் என்ன செய்கிறார்? ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக இவர்கள் மோவாப் என்ற தேசத்துக்கு போகின்றார்கள். ஆனால் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்? மோவாப் என்ற
நாட்டிற்கு அந்த அருகாமையில் உள்ள தேசத்திற்கு போனதுனால அங்கே இவர்கள் அவர்களுக்கு அங்கே பஞ்சம் தான். அப்போ ஆனால் அங்கே ஒருவேளை உணவு மோவாப் என்றாலே ஏராளமாக மோவாபை குறித்து நம்ம துவங்கி விட்டோம் என்றால் ஆண்டுடைய வார்த்தை கொண்டு போகிற சிரமமான காரியம். ஆகினால் அது ஒரு அதை குறித்து மோவாபியர்கள் அந்த மக்கள்லாம் அந்த ஜனங்கள்லாம் இன்றைக்கு இல்லை, அழிந்து இருக்கிறார்கள். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் இடத்திற்கு போனார்கள். இவர்கள் என்ன நினைத்தார்கள்? பஞ்சம் ஏற்பட்டதினாலே இங்கிருந்து என்ன செய்து விடலாம், எலிமலேக்கு எல்லாருமாக என்ன செய்கின்றார்கள் என்றால் அங்கு போய்விடுகிறார்கள், போய் அங்கே தங்குகிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் இந்த எலிமலேக்கு அல்லது அவருடைய நகோமியும் 2 பிள்ளைகள் மக்லோன் கிரியோன் இவர்கள் எல்லாரும் என்ன 4 பேர் என்ன செய்திருக்க வேண்டும்? முதலாவதாக ஆண்டவரிடத்தில் என்ன செய்திருக்க வேண்டும்? முதல்ல ஒரு ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிறது பெத்லகேம் என்றாலே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் அப்பத்தின் வீடு. என்னதான் பஞ்சம் வந்தாலும் ஒரு பக்கம் பஞ்சம் நடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அங்கே உணவு இல்லாமல் இருக்க போகிறதே இல்லை. யாரை கொண்டாகலும் கர்த்தர் எலியாவை காகம் கொண்டு போஷிப்பிக்கின்றார். பாருங்கள், அந்த கோசேன் நாட்டிலே வாழ்ந்திருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வாதை அணுகாமல் இருந்து பாதுகாக்கப்பட்டார்களாம். இங்கே பாருங்கள், அப்போ இவர்கள் என்ன செய்யணும்? பெத்லகேமை விட்டு அப்படின்றார். என்ன அர்த்தம்? ஜெபத்தை விட்டு நம்ம வெளியே போகும் பொழுது அல்லது ஆராதனையை விட்டு வெளியே போகும் பொழுது, உபவாச ஜெபங்களை விட்டு வெளியே போகும் பொழுது, இரவு பகல் ஜெபங்களை விட்டு வெளியே போகும் பொழுது, நாம் ஆண்டவருக்குள்ளே வளருகிற ஒரு சில கஷ்டங்கள், ஒரு பஞ்சம் வந்தவுடன், ஒரு பண நெருக்கடி வந்தவுடன், சில வியாதிகள் வந்தவுடன், சில எதிர்ப்புகள் வந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம மாம்சத்தில் முடிவெடுக்கிறோம். அந்த முடிவை உலகத்திலே வாழ்கிறபடியினால் அப்படி நடக்கிறது. ஆனால் ஏனென்றால் நாம் அப்படி முடிவெடுக்க வேண்டியவர்கள் அல்ல. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டுடைய விசுவாச பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு காரியத்திற்கு நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நமக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் உங்களை சார்ந்திருக்கிற உங்களுக்கு நம்பிக்கையான ஊழியர், உங்களை நடத்துகிற ஊழியராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு நல்ல கிருபை பெற்ற வரம் பெற்ற அல்லது அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு ஆலோசனை கேட்பதிலே தவறில்லை. போய் 10 ஆண்டு வீணாகிவிட்டது. இப்போ என்ன ஆகிறது? அந்த ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் சரியான பதிலை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினால் சொல்லுவார்கள். இல்லை என்றால் இல்லை பிரதர், ஒன்றுமே ஜெபித்தேன், ஒரு பதிலும் இல்லை. என்னிடத்தில் இப்படி நிறைய பேர் வருவாங்க, ஏராளம் பேர் வருவாங்க. ஆனால் நான் இத்தனை ஆண்டு ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ குடும்பங்கள் இன்று வரையிலும் கர்த்தருடைய கிருபையினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அதனாலே நான் பெருமைப்படுவதில்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக மட்டும்தான். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு விடக்கூட. பாருங்கள், அங்கே 10 ஆண்டுகள் அந்த இவர்களை கடைசியில் பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் பாருங்கள், இவர்கள் மோவாபியரில் கொண்டார்கள், அவர்கள் மற்றவர்கள் பேர் அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் மாசம் பண்ணினார்கள். 10 ஆண்டுகள் அங்கே அவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த பாருங்கள், அந்த 10 ஆண்டு அதற்கு நமக்கு இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இந்த 10 ஆண்டில் நடந்த காரியம் என்ன? பெத்லகேமிலே விட்டு போனதுனால 10 ஆண்டுகள் இழப்புகள். நகோமி கணவனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், தனித்தவளாகிறாள். கடைசியில் இப்பொழுது 3 அவளும் அவளுடைய 2 மருமக்கள் ரூத், ஓர்பாள், இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்? 3 பேரோடு வருகிறாள். 10 ஆண்டுக்கு பிற்பாடு மறுபடியும் எங்கே வருகிறார்கள்? பெத்லகேமுக்கு வருகிறார்கள். வரும்பொழுது நகோமியை பார்க்கிறார்கள். நகோமி போகும்போது ரொம்ப கொழுமையாக செழுமையாக நல்லா இருந்தா. ஆனால் 10 ஆண்டுக்கு பிற்பாடு வரும்பொழுது எல்லாரும் உலகத்து மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு என்ன செய்கிறார்கள்? இவன் நகோமியா என்று கேட்கிற அளவுக்கு நகோமியே சொல்லுகிறாள், என்னை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நகோமி என்று சொல்லாதிருங்கள், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், ஆனால் குறைவுள்ளவளாய் மாறேன். காரணம் என்ன? தன்னுடைய கணவனை பிள்ளைகளை இழந்து விட்டாள். ஆகையினால் என்னை மாறா என்று சொல்லுங்கள். மாறா என்றால் கசப்பு என்ற அர்த்தம். கசந்த போன ஒரு வாழ்க்கையை, ஒரு கசப்பை யாரும் அதிகமாய் விரும்புவதில்லை, கசந்து போன வாழ்க்கையை விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது இதில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றப் போகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக பின்தொடர ஆரம்பிக்கும் பொழுது நகோமிக்கு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. மறுபடியும் என்ன செய்கிறார்? அவள் மோவாவில் இருந்து பெத்லகேமுக்கு வந்தபடியினால் மறுபடியும் கர்த்தர் அவளையும் அவளுடைய மருமக்களை ஆசீர்வதிக்க, மருமகளையும் ஒரு மருமகள் ஆகிய நிலைத்தான் அவர்கள் திமிட்டு காண சொன்னாலும்
ரூத்தின் மூலமாய் கர்த்தர் நகோமியை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ இது நம்ம பின்தொடரும் பொழுது கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்னவென்றால் என்னுடைய இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்தை மதுரமாகும். திருமண தடயம் முதலாவது நம்ம எங்கே நம்ம ஆண்டவரை விட்டு எங்கே தூரமாய் சென்றோமோ அந்த இடத்தில் மறுபடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திற்கு இதற்கெல்லாம் அல்லது மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வரும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்துக்கு ஒரு சம்பவத்துக்கு 7 அர்த்தங்கள் உண்டு. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. சங்கீதம் 12 அதை வாசிக்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஒரு கண்ணோட்டத்திலே 10 ஆண்டு. அப்போ தேவனுடைய பார்வையில் என்னுடைய அது என்றால் 1 கொரிந்தியரில் இன்னொரு வசனம் சொல்கிறது. என்னுடைய கண்ணோட்டத்தில் 1 கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் என்றால், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்வார்களாம், பேசுவார்கள், பிரசங்கம் பண்ணுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார். நாங்களோ 2:12-13 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆகையால் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலேயே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு என்ன செய்கிறோம், சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னுடைய கண்ணோட்டத்தில் என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 ஆண்டுகள் 10 மாதத்திற்கு அடையாளம். ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டுப்பாங்க. அந்த 10 ஆண்டு முடிந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நகோமி அந்த 10 ஆண்டை தாண்டி மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வருகிறார். அதிலிருந்து அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதை போன்றுதான் இந்த 10வது மாதம், இந்த மாதத்திலிருந்தே நம்முடைய கடந்த 9 மாதங்களும் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் தேவன் நமக்காய் தந்து நம்மை வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்க முடியும்? விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது நடக்கிற காரியம் என்ன? மதுரமாய் மாறுகிறது. 2வதாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், ரூத்துக்காக என்ன செய்கிறார், கர்த்தர் போவாசை தேவன் கணவராக கொடுக்க விரும்புகின்றதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் விரும்பி அந்த காரியங்களை நம்ம நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். கடைசி அதிகாரம் 4வது அதிகாரத்தில் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். இதுவுமல்லாமல் மரித்தவர்களுடைய சகோதரர்கள் ஊரார்களும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தவர்களுடைய சுதந்திரம் பாருங்கள். அந்த நகோமியுடைய கணவருடைய அந்த மரித்தவனுடைய சுதந்திரத்தில் அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாக இருந்த மோவாபிய சிறியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் என்று சொல்லுகின்றார். பாருங்க, அவர்கள் மோவாபிலே இருந்திருந்தால் எல்லாருமே அழிந்திருப்பார்கள். தேவன் ஒரு உணர்வை கொடுத்து நகோமிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. ஆமே, நம்ம மறுபடியும் நம்ம வாழ்ந்திருந்த பெத்லகேமுக்கே சென்று விடலாம் என்று அவள் திரும்பி வருகிறாள். திரும்பி வந்தவுடன் கர்த்தர் நகோமியோடு பேச ஆரம்பிக்கிறார். மறுபடியும் படிப்படியாக உடனடியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அவளுடைய சொந்தத்தின் கரைய நகையன்னு போவாசுக்கு போவாஸ் என்றாலே பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு சீமான் என்றால் பல கோடிகளுக்கு அவன் அதிபதி. ஏராளமான வேலைக்காரர்கள், ஏராளமான நிலங்கள், எல்லாவற்றிற்கும் இந்த பெத்லகேமுக்கு அவன் சொந்தக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல கோடிக்கு அதிபதி தான். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், போவாசனுடைய மனதில் என்ன செய்கிறார், ஒரு தயவு உண்டாக பண்ணி, இரக்கம் கிடைக்க பண்ணி, ஆனால் அதற்கு இணைந்தது போன்று பின்தொடர்ந்த ரூத் மறுபடியும் என்ன செய்கிறார், கர்த்தருடைய சமூகத்திலே போய் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறார். பாருங்கள், அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்று கேட்கின்றார். பாருங்கள், அப்போ போவாசினுடைய கண்களில் யாருக்கு ஒரு தயை கிடைத்தது நிமித்தமாகத்தான் என்ன செய்தார், போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து கொள்கிறார். 12வது வசனத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய சேற்றைகளின் கீழடக்கிலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், நீ என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று ஒரு பிரேயர் ஜெபக்குறிப்பை அங்கே வைக்கிறாள். ஆனால் அந்த ஜெபக்குறிப்பு வைத்தவுடன் நடந்த காரியத்தை பாருங்கள். அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அற்புதம். போவாஸ் 14வது வசனம், பின்னும் போவாஸ் சாப்பாடு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தை புசித்து காடியிலே உன் துணிக்கைகளை தைத்து தொடர்ந்தபடி பேசிக்கொண்டு அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியை வைத்து கொண்டாள். அப்போ இது 2-3 காரியத்தை, இந்த எல்லா காரியத்திலிருந்து ஏதாவது நம்பி ஒரு இதனால் தொடர்ந்து முதலாவது என்ன செய்கிறாள் என்றால், பாருங்கள், ரூத்துக்கு நகோமி இவைகளெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறாள். அவன் என்னை பின்தொடர்ந்து வந்த நகோமி ஒரு காலகட்டத்திலே சொல்கிறார், 2 பேரையும் 2 மருமக்களை முத்தமிட்டு என்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டேன். இனி நான் குழந்தை பெற்று அவர்கள் வளர்ந்து உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவதில்லை என்று சொல்லி நீங்கள் 2 பேரும் என்னை பின்தொடர வேண்டாம் என்று முத்தமிட்டு அழுதார்கள். ஆனால் ஒருபாள் பின்னிட்டு போகிறாள், பின்தொடரவில்லை. அவளுடைய வாழ்க்கை சரித்திரம் அறிய முடியவில்லை, இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த ரூத்தினுடைய சரித்திரம் மிகப்பெரிய வலிமை உள்ளதாக மாறுகிறது. முதலாவதாக ரூத் போவாஸ் என்கிற அந்த திருமண காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். நம்முடைய இந்த நாள் கண்ணோட்டத்தின்படி எனக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன? திருமண தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். தந்தை ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நகோமியை தன்னுடைய சொந்த மாமியை பின்தொடர்ந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஒரு மருமகனை நகோமிக்காய் கொடுத்தீரே அப்பா. ரூத்துக்கு நல்ல ஒரு கணவராக போவாசை கொடுத்து நீ ஆசீர்வதித்தீரே அப்பா. அதை போன்று மாதத்தில் திருமண தடையோடு யார் வந்திருந்தாலும், ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே, அவர்களுக்காக நீர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கத்திருந்த நாளில் கூட நம்முடைய ஜெபங்களை கேட்டு அற்புதம் செய்ய போகிறபடியினால் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 2வதாக தேவன் என்ன செய்கிறார்? திருமண தடைக்கு பின்பு அடுத்து வருகிற மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆமென், ரூத்து போவாசுக்காக ஓபேத் என்ற மகனை கொடுக்கின்றார். அதனுடைய பாருங்கள், போவாஸ் ஓபேத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஏராளமான போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவனிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணுகிறார். அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுதென்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார்கள். அவள் பாருங்க, அப்போ மறுபடியும் எல்லாம் தொடர்ந்து காண்டுவர். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். பாருங்கள், இவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம். நல்ல பின்தொடர்ந்து எப்படி, ஆனால் ஒன்று, இவர்கள் மோவாபிலே இருந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே இவருடைய சரித்திரம் இல்லாமல் போயிருக்கும். மோவாபிலிருந்து திரும்பி வந்த காரணத்தினாலே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தாலும், தயவு செய்து நான் உங்களோடு கேட்கிற ஒரு கேள்வி என்னவென்றால், ஆமென், உன்னுடைய 10வது மாதத்தில் 10வது மாதம் இந்த ஆண்டு உலக பிரகாரமாக நமக்கென்று கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்காக 10 ஆண்டுகள் 10 மாதத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருடத்தை போன்ற 1000 வருடம் ஒரு நாளை போன்றும் இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் நிச்சயமாக திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் எனக்கு தெளிவாய் சொல்கிறார், ஆமென், எப்படி போவாஸ் ரூத்துக்காக ஓபேத் என்ற மகனை கொடுத்து அந்த சந்ததியிலேயே ஈசாயை பிறக்க வைத்து, ஈசாயினுடைய மகனாகிய தாவீதை பிறக்க வைத்து, தாவீதினுடைய சந்ததியில் இயேசுவே பிறக்க முடியுமானால் ஒரு உயர்ந்த உன்னதமான ராஜரீக ஒரு குடும்பத்தை, குழந்தை பாக்கியத்தை, குழந்தை செல்வத்தை தந்து உங்களையும் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற அத்தனை குடும்பங்களிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்கிற நாள் இந்த நாள் என்று, இந்த மாதம் என்று கர்த்தர் சொல்ல எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. 3வதாக கர்த்தர் செய்கிற காரியம் என்னவென்றதினால்
நான் அதை வாசித்தேன். பொருளாதார தடைகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என கண்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களுடைய அவளுக்கு தேவையான உணவுகளை நாம் ரூத் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் அல்லவா? ஆமென். அவளுக்கு தேவையான உணவு காரியங்களை போவாஸ் கொடுக்கிறார். மட்டுமல்ல, வேலைக்காரர்கள் அவருடைய விளைநிலத்தில் வேலை பார்க்கின்ற இடத்தில் காணப்பட்ட வேலையாட்கள் அநேக உணவுகளை அவர்கள் கொடுக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். கடைசி அங்கே அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு, நகோமி ரூத் கூட இருந்த எல்லாரும் சாப்பிட்டு என்ன படுகிறார்கள்? திருப்திப்பட்டு மீதியை வைத்துக் கொள்கிறார்கள், மீதி எடுக்கிறார்கள். இப்போ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அதனுடைய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? இந்த மாதத்திலே கடன் பிரச்சனை என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், இந்த நாள் உங்களுடைய நம்முடைய அநேக இடங்களில் அநேகர் பொருளாதாரத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வறுமை தாக்கி கொண்டிருக்கலாம். ஒரு வேளை அந்த பெத்லகேமில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பஞ்சம் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. 10 ஆண்டுகள் முடிகிறது. அவர் வருவதற்கு காரணம் என்ன? பெத்லகேமிலே இப்பொழுது பஞ்சமில்லை, செழிப்பாயிருக்கிறார்கள். ஆகையினாலே நகோமியும் குடும்பமும் நேர பெத்லகேமுக்கு வந்து விட்டார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விட்டார்கள். சபைக்குள்ளே வந்து விடுகிறார்கள். ஆகையினாலே ஊழியங்களிலே வந்து விடுகிறார்கள். இந்த நாளிலும் இதுவரையில் ரட்சிக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். இதுவே ரட்சிப்பின் நாள். இந்த நாளிலே நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நம்பி, இயேசுதான் எனக்காக எனக்கு ஒரு ரட்சிப்பை தருவார், எனக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும், திருமண தடைகள் மாறும் என்று நீங்கள் பொருளாதார தடைகளை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்பினீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த அற்புதங்களை செய்து உம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாயிருக்கின்றார். அதை போன்ற இன்னொரு காரியத்தை கூட அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எலிசாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் இருக்கின்றன. பார்த்தீங்கன்னா, எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை கர்த்தர் எப்போ பாருங்க, அந்த எலியா ஒரு சால்வை பின்தொடர்ந்தபடியினால் ஒரு சால்வை கிடைக்கிறது. அந்த சால்வை எடுத்து என்ன பண்ணுகிறார் என்றால் யோர்தானை பிரிக்கிறார். அதற்கு பின்பு என்ன நடக்கிறது என்றால், அவர் அந்த வயல் நிலமாய் கடந்து போகும்போது அதில் வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களோடு இருந்து சொல்கிறார்கள், தீர்க்கதரிசியாகிய எலிசாவே, எங்கள் தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்கிறது, குடிக்க முடியவில்லை, கெட்டுப்போன தண்ணீராக இருக்கிறது, கொண்டு வாருங்கள். துருத்தியில் கொண்டு வர சொல்லுகிறார். கொஞ்சம் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கொண்டு வாங்க. அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சம் உப்பை போட்டு கொடு. உப்பை போட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த நிலங்களிலே தளிக்கிறார்கள். அதுவரையிலும் கெட்டுப்போன விளைச்சல் இல்லாமல் இருந்த அந்த விளை நிலங்களிலே அந்த தண்ணீர் எப்பொழுது கொண்டு அங்கே போட்டு அங்கே பயன்படுத்துகிறார்களோ அப்பொழுதிலிருந்து 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில், பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் பாருங்கள், அதில் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வருவதில்லை, நிலப்பாலும் இல்லை, இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. நல்ல கரங்களை தட்டி பாருங்க. இந்த ஒரு பொருளாதார செழிப்பு ரூத்தினுடைய காலத்திலும் கர்த்தர் செய்தார். ரூத்தினுடைய வாழ்க்கையில் அது நகோமி அவளுடைய குடும்பத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதம் செய்கிறது. பொருளாதார செழிப்பை கொடுத்ததை போன்று எலிசா வாழ்ந்திருந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் பொருளாதார தடைகளை மாற்றுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். இன்னும் 2 காரியத்தை நம்ம சொல்லி கொஞ்சம் அபிஷேகத்துக்கு நேராக ஜெபிக்க போகிறோம். 2வதாக இன்னொரு காரியத்தை கூட, திருமண தடைகளை மாற்றி குழந்தை செல்வங்களை தந்து எல்லாவற்றிற்கும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அடையாளமாக இருக்கின்றன. ஆனால் இப்போ வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை தர தேவன் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து நீங்கள் இப்போ 21வது வசனம், நீங்கள் 28வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுவை பின்தொடர்ந்த ஒரு கானானிய பெண்ணை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது.
ஆனால் கானானிய பாருங்கள், பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு சீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய பெண் ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுனிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்றாள். என்னுடைய மகள் கொடிய பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாளே, இவள் தான் பாயிண்ட், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். அப்போ ஒரு இயேசுவை விடாமல் பிடித்து கொண்டே பின்னிட்டு கொண்டே பின்தொடர்ந்து கொண்டே வருகிறாள். நடக்கிற காரியம் நம்ம 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் செய்ய போகிற காரியம் என்ன? இயேசுவை பின்தொடர்ந்த கானானிய பெண் கொடிய வேதனையினாலே, அவன் பிசாசினாலே அல்லது சத்துரு, அவள் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இயேசு தீரு சீதோன் போன்ற பட்டணங்கள் வழியாக இயேசு கடந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவளை போய் என்ன செய்கிறாள் என்று, அவளுடைய வேதனை அதிகமாக இருந்தபடியினால் என்னுடைய மகளுக்கு இறங்கும் என்று தான் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த கானானிய பெண் எப்படி ஜெபிக்கிறாள் பாருங்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று, என்னுடைய மகளுக்கு இறங்கும் என்று தான் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே தவறான ஜெபமாய் ஜெபிக்கிறாள். ஆனாலும் கூட பாருங்கள், இயேசு அந்த இடத்துல அவளுடைய ஒரு பக்கம் அவள் விசுவாசத்தோடு கேட்கிறாள், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. இன்னொரு பக்கம் கர்த்தர் தொடர்ந்து என்ன செய்கிறாள், அவளை விடாமல் அந்த கானானிய பெண் இயேசுவை பின்தொடர்ந்ததை கண்டு சீசர்கள் மறுபடியும் இயேசுவினிடத்தில் என்ன பண்ணுகிறார்கள், பரிந்துரைக்கிறார். வேண்டுதல் உடனடியாக என்ன செய்கிறார், அவள் வேண்டிக் கொண்ட அந்த நேரத்திலேயே அவள் மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். பிசாசினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருந்த அந்த மகள் சுகம் பெற்று அற்புதமான சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவள் வாழ்கிறதை பார்க்கிறோம். அந்த கொடிய பிசாசு அவளை விட்டு வெளியேறி போய்விட்டது. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் யார் இருந்தாலும் இந்த ஜெப நேரத்தில் நம்ம இந்த நிச்சயமாக இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்க, இயேசுவை நம்புங்கள். தவறாக ஜெபித்த கானானிய பெண்ணின் மகள் கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைக்கு மகளுக்கு விடுதலை கொடுக்க முடியுமானால் இன்றைக்கு இயேசு நமக்கு விடுதலை நிச்சயமாக, எவ்வளவு பெரிய சத்துரு போராட்டங்களாக இருந்தாலும் இயேசு விடுதலை தந்து வழி நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பக்கம் நீங்கள் அப்படிப்பட்ட பிசாசனுடைய கொடிய வேதனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை கொடிய வியாதிகள் உங்களை தாக்கி அழித்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட வியாதிகளில் இயேசு இந்த நாளிலே விடுதலை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? இயேசுவை பின்தொடர வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அதனால தான் அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய விசுவாசம் சிறியதா இருக்கிறதா, பெரியதா இருக்கிறதா? நம்முடைய கடைகளோ விசுவாசமா, மலைகளோ விசுவாசமா? எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை, கடுகளோ விசுவாசத்தை, மலைகளோ விசுவாசமா, இந்த கானானிய பெண்ணினுடைய சரித்திரம் சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில மாற்றும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். அநேகருடைய உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற அநேக வியாதிகள், கொடிய பிசாசின் போராட்டங்கள் மாறப்போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வீடுகளில், தொழில்களில் இனி இப்படிப்பட்ட சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடிவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமென். நீங்கள் மெய்யாகவே ஆவீர்கள், நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு மிகப்பெரிய விடுதலையை கர்த்தர் தந்து நாளிலே வழி நடத்த விரும்புகிறார். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இயேசு அற்புதங்களை செய்து மிகப்பெரிய சாட்சியாக இந்த மாதத்திலே நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். நகோமியை பின்தொடர்ந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எடுத்து கட்டப்பட்டது. அந்த ரூத்தினுடைய சந்தை இயேசுவை பிறக்கும் அளவுக்கு இயேசு தேவன் மாற்றினதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசுவை பின்தொடர்ந்த அந்த கானானிய பெண்ணுக்குள் காணப்பட்ட மரணாவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தாள். எந்த நேரத்தில் மரணம் நேரிடும் என்று தெரியவதில்லை. அந்த அளவுக்கு கொடிய சத்துரு போராட்டம், சாத்தானுடைய கிரியைகள், பிசாசுகளின் கிரியைகள்
சுத்தாவிகளின் கிரியைகள் மாந்திரிகங்களாக இருக்கலாம், பில்லி சூனியங்களாக இருக்கலாம், ஏவல்களாக இருக்கலாம், பண்களின் ஆவிகள், எரிச்சலின் பிலிசா எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நாளில் விடுதலை தர விரும்புகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்களில் எலியா எலிசா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் எலியா எலிசா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். 2 பேரும் மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள் தான், மிகப்பெரிய தீர்க்கதரிசிகளின் பட்டியலில் இடம்பெற்றவர்கள். ஆனால் ஒரு எலியாவை பின்தொடர்ந்த எலிசா ஒரு உடன் ஊழியக்காரர். எலியா என்கிற வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பாகாலின் பலிபீடங்களை தகர பண்ணினவர். பாகாலுடைய பலிபீடம் மட்டுமல்ல, அவருடைய ஆட்களை எல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. மலையை கொண்டு வந்தவர், மலையை நிறுத்தி ஏராளமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஊழியத்தினுடைய முடிவு நேரம் வரும்பொழுது உடன் ஊழியக்கான எலிசாவை பார்த்து கேட்கிறார், நான் ஆண்டுடைய சமூகத்திலே போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ விரும்புகிறது என்ன என்று கேட்கின்றார். கேட்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தை எனக்கு இன்னொரு மடங்காய் தர வேண்டும் என்று கேட்கின்றார். ஏன் அப்படி கேட்டார் என்றார், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் எலிசா அறிந்திருந்தார். எலியா நம்மை வழிநடத்தின நான் நம்முடைய ஊழியர் எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தை போன்றல்ல, இனி வரப்போகிற காலம் அப்படி அதைவிட பயங்கர கொடூரமான கடினமான நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்களிலே ஊழியம் செய்ய வேண்டுமானால் என்னுடைய தலைமை ஊழியராகிய அல்லது என்னை வழிநடத்தின தீர்க்கதரிசி ஆகிய எலியாவை விட இன்னொரு மடங்கு வல்லமை இருந்தால் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும் என்பதை எலிசா தீர்க்கதரிசி அறிந்தபடியினால் அவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள். 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், சரி, அரிதான நல்ல ஒரு நல்ல காரியத்தை கேட்டுக்கொண்டாய், ஆவிக்குரிய காரியத்தை கேட்டாய். ஆனால் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். பார்த்தீங்களா, எலியாவுடைய கேள்வி நல்ல கேள்வி தான், எலிசாவினுடைய கேள்வி நல்ல அருமையான பதில் தான். ஆனால் நல்ல அனுபவம் பெற்ற பெரிய தீர்க்கதரிசி எலியா சொல்லுகிறார், நல்ல காரியத்தை கேட்ட, அரிதான காரியத்தை கேட்டானா நான் அதை உனக்கு தருவேன், ஆனால் நீ என்னை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் உனக்கு அது பாருங்க, இவர் சொல்லுகிறார், நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விடாமல் பிடிச்சிட்டே இருக்கணும். அதனால் பிடிச்சிட்டார், விடவே இல்லை. கடைசியில் என்னாச்சுன்னா அப்பாரு அதன் நேரம் வருது, கர்த்தர் எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் அக்கினி ரதங்களும் குதிரை ரதங்களும் நடுவாக இருவரை பிரித்து எலியா சுழல் காட்டிலே பரவதியை போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனை சிறையிலுக்கு ரதமும் குதிரையும் வீரருமாய் இருந்தவர் என்று புலம்ப ஆரம்பிக்க. அப்பொழுது அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். உடனடியே கீழே பின்பு எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை கீழே விழுகிறது. அதை போய் எடுக்கிறார். எடுத்து அந்த சால்வையை எடுத்தவுடன் அந்த சால்வையின் மூலமாய் ஒரு அபிஷேகம், அந்த ஒரு வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேக வல்லமை எலிசா அந்த துண்டின் மூலமாய் கிடைத்து அதை எலிசா பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். மிகப்பெரிய யோர்தான் அக்கறைப்பட்டு போனார்கள். ஆனால் யோர்தான் மறுபடியும் கரைப்பட்டு அந்த யோர்தானை அடிக்கிறான். ஒரு 2ஆய் பிரிந்து போகிறார். எதற்கு உங்களுக்கு எனக்கு அபிஷேகம் ஒன்று. இன்னும் பாருங்கள், எலியா செய்த அற்புதங்களை விட இன்னொரு மடங்கு அற்புதங்களை எலிசா செய்கிறார். எதற்காக என்றால் எப்படி நடந்தது என்றால், கெட்டுப்போன தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுகிறார். பாழடைந்த நிலங்கள் நல்ல நிலங்களாய் மாறுகிறது. காரணம் என்ன? எலியாவுக்குள் இருந்த அந்த வல்லமை இன்னொரு மடங்காக எலிசா பெற்றுக்கொண்டார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட எலியாவை விடாமல் பின்தொடர்ந்தார். இந்த நாளில் ஒருவேளை நீங்களும் நானும் ஒருவேளை ஒரு சில
ஆமென். சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபித்திருக்கலாம். ஆனால் நமக்கு பதில் கிடைக்காமல் போகும் பொழுது நம்ம பின்வாங்கி போகிறோம், பின்னிட்டு போகிறோம், பின்வாங்கி போகக்கூடாது, பின்னிட்டு போகக்கூடாது. எலிசா பின்தொடர்ந்தது நிமித்தமா எலியா செய்ததை விட இன்னொரு மடங்கா அற்புதங்களை செய்யும் அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எலிசாவை தேவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த நாளிலே எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வல்லமைகள் வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த நாளிலே அப்படிப்பட்ட வல்லமைகள் எனக்கு வேண்டும், கிருபைகள் வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இந்த நாளில் எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். உங்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு மடங்கு வல்லமையை இன்னொரு மடங்கு வல்லமையாக மாற்ற தேவன் விரும்புகிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை முதலிடம் நான் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு கொடுக்க, இதற்காக பரிசுத்தாவியின் வல்லமை எதற்காக? இந்த நாளில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதற்காக தான் பரிசுத்தாவியின் வல்லமை நமக்கு தேவை. ஆகினாலே இந்த நாளிலும் கூட இதுவரையிலும் ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அனல் இழந்து போய் கிடக்கலாம், அனலற்று போயிருக்கலாம், உயிரற்று போயிருக்கலாம், ஒருவேளை செத்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இன்னொரு மடங்கு அபிஷேக வல்லமையோடு உங்களை தேவன் இந்த இடத்திலிருந்து அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் மாந்திரிகங்களை உடைக்கிற, வெள்ளி சூனியங்களை, ஏவல்களை உடைக்கிற, அழிக்கிற அந்த வல்லமையை கர்த்தர் இந்த நாளிலே பாகாலின் பலிபீடங்களை தகர்த்தெறிந்த எலியாவின் தேவன் எலியாவின் இடத்திலிருந்த வல்லமையை எலிசா பெற்றுக்கொண்டு இன்னொரு மடங்காக பயன்படுத்தினார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்திலே வாழ்கிற நீங்களும் நானும் இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அதுதான் இந்த பரிசுத்த ஆவிதான் இதே பரிசுத்த ஆவிதான், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த ஆவி, இதே அபிஷேகம் தான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்த வேதாகம் முழுவதும் ஒரே வார்த்தை தான், பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங். அந்த அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ரேபா தூனா ஷேகே மஹந்துரா கத்துட ராடா ரரா ரோகன் மாதரா ரேங்கா ராக்கட்டரா துரா ஷேகே மஹந்துரா உடா ஹந்தரா ரூஹா தியாந்தரா. யோர்தானை பிரிக்கிற ஒரு வல்லமை வேண்டுமா? தடைகளை உடைக்கிற வல்லமைகள் வேண்டுமா? இந்த நாளிலும் கூட ஆண்டவர், எனக்கு அந்த வல்லமை வேண்டும், எனக்கு அந்த கிருபை வேண்டும், எனக்கு அந்த வரம் வேண்டும். எத்தனை பேருக்கு நன்றி அப்பா, நன்றி. இந்த கத்து ஸ்ரீமா கசே கோரா ரூபாதானா சேகே ரகந்துனியா. நன்றி ஆண்டவரே. கெட்டு போன தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுவக்கூடிய அந்த அபிஷேக வல்லமை கர்த்தர் இப்பொழுது அற்புதம் செய்ய போகிறார். கெட்டு போன நிலங்கள் நல்ல நிலங்களாய் மாறுகிறது, விவசாய நிலங்களாய் மாறுகிறது, பாலடைந்த நிலங்கள் பயனுள்ளதாய் மாறுகிறது. இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வதற்காக இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். நன்றி. எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நன்றி ஆண்டவரே. ஒரு விசை அந்த வல்லமைக்கு முன்பதாக நன்றி. எந்த சக்தியும் நிற்க முடிவதில்லை, எந்த பலவானுடைய கோட்டைகளை நிற்க முடிவதில்லை, எந்த தடைகளை நிற்க முடிவதில்லை. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி உடைய வல்லமைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி உடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. ராமா நன்றி. நன்றி ஆண்டவரே. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்புகளாக இருக்கலாம், அது உயிர் பெற போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எலியாவின் மேல் இருந்த வல்லமை இன்னொரு மடங்கு வல்லமையாக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. இதுவரையில் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். யோர்தான்களை பிரிக்கிற கெட்டு போன தண்ணீரை நல்ல தண்ணீராய் மாற்றுகின்ற ஆண்டவரே. மரித்து போன அநேகரை உயிரோடு எழுப்பக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமைகளை கர்த்தர் நாளிலே தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நன்றி அப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அந்த வல்லமை அநேகர் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உடைய வல்லமைகளுக்கா நன்றி, கிருபைகளுக்கா நன்றி, இரக்கங்களுக்கா நன்றி அப்பா. உடைய வல்லமைக்கா நன்றி. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து நடத்துங்க அப்பா. அதை போன்ற இந்த நாளிலே கூட
ஆண்டவரே, இந்த கானானிய பெண்ணினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு கொடிய ஆண்டவரை பிசாசினால் அவள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எப்போ ஆண்டவரை இயேசுவை அவள் பின்தொடர்ந்தபடியினால், தாவீதின் குமாரனே என்னுடைய மகளுக்கு இறங்கும் என்று ஜெபிக்க வேண்டிய இடத்திலே கூட தவறாய் அவள் எனக்கு இறங்கும் என்று கேட்டிருந்தாலும், அவள் தன்னுடைய உயிரை விட அந்த தன்னுடைய உயிரை விட அதிகமாக அந்த பிள்ளையை நேசித்தபடியினால், இந்த ஆண்டவரின் மகளை நேசித்தபடி அப்படி ஜெபிக்கிறாள் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் நேசிக்கின்ற சிலர் வியாதிப்பட்டு மரண தருவாயில மரண போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது எழுந்து நடப்பார்கள். ஆமென். உங்களுடைய சரீரங்களை கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத பிசாசு தீரு சீதோன் வழியா இயேசு கடந்து நான் போகும் பொழுது, ஓ இயேசு வருகிறார் என்று ஆமென் அந்த ஆமென் அண்டி அந்த பட்டணங்களை தாண்டி ஆண்டவர் கானானுக்குள் வரும் பொழுது, அந்த கானானிய பெண் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். அவளுடைய வேண்டுதல் விண்ணப்பம் இயேசுவை விடாமல் பின்தொடர்ந்தபடியினால் இயேசு அங்கே அற்புதம் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து அற்புதமான சாட்சியாய் நிறுத்த போகிறார். நன்றியப்பா. அதை புனித நாளில் கூட ஆண்டவரே நகோமியை பின்தொடர்ந்த ஆண்டவர் ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நல்ல அவன் திருமண தடைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மாலே முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. நம்பிக்கை மோவாபிலிருந்து பெத்லகேமுக்கு வந்த ஆண்டவர் வந்த நகோமி குடும்பத்தை எடுத்து கட்டினீர் அல்லவா. குடும்பங்கள் இந்த மாதத்திலே கட்டப்படட்டும் அப்பா. 10 ஆண்டுகளுக்கு பின்பு மோவாபில் இருந்தப்பா பெத்லகேமுக்கு வந்தார்களே, இந்த ஆண்டு அப்பா 10வது மாதம் அதுக்கு ஒரு அடையாளம் அப்பா இருக்கிறேன். நான் அந்த செய்தியில் அவைகளெல்லாம் குறித்து சொல்லி இப்போ ஆண்டவரே நீர் இங்கே பேசியிருக்கிறீங்கப்பா. நாளிலும் ஒரு விசை திருமண தடைகள் மாறுவதற்காக ஒரே வலது கரத்தை உயர்த்தி ஜோமனுங்க. சில வருடங்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கிற திருமண தடைகளை கர்த்தர் இப்பொழுது உடை தெரிவீரியாக. ஆண்டி அப்பா, அல்ல போவாசை போன்று வாழ்கிற அன்பு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ரூத்தைகளை எழுப்பி கொடுங்க. ரூத்தை போன்று வாழ்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். போவாசை போன்றவர்களை எழுப்பி கொடுங்க. அதன் குழந்தை செல்வம் கரங்களை கிளை போடுங்க. குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற ஆவன் ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி கர்த்தராலே கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் அப்பா. இந்த நாளிலும் நீர் அற்புதம் செய்து ஆண்டவரே, நீ உன் ஓபேத்தன மகனை ஆண்டவரே போவான் ரூத்துக்கு ஓபேத்தன மகனை கொடுத்து ஆசீர்வதித்தீர் அல்லவா. நன்றி அப்பா. ராஜ சம்பதி தாவீது ராஜா சந்ததியில் ஈசாயினுடைய மகன் தாவீதுடைய இயேசு அப்படி ஆண்டவரை அற்புதம் செய்தீர் அல்லவா. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. பொருளாதோடு கடன் பிரச்சனையோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கண்ணீர்களுக்கு பதிலை கொடுங்கப்பா. மனம் இறங்குங்க. மூவா முடிந்து போகிறது, பஞ்சம் முடிந்து விடுகிறது, அற்புதம் நடக்கிறதப்பா. பெத்லகேமுக்கு வருகிறார்கள். உம்முடைய மறுபடியும் அப்பா உம்மை விட்டு அகன்று போன ஆண்டவரே மக்கள் மறுபடியும் உம்மண்டைக்கு கடந்து வரப்போகிறபடியினால், உம்முடைய சமூகத்திலே வரப்போகிறபடியினால், பரலோகத்துக்கு வரப்போகிறபடியினால், சபைகளுக்குள்ளாய் கடந்து வரப்போகிறபடியினால், இந்த ஆண்டு உம்முடைய ஆண்டவரை வீட்டிற்குள்ளாய் கடந்து வரப்போகிறதற்காய் ஆண்டவரை பின் ஒரு வேளை ஜெபித்த காரியங்களுக்கு பதில் கிடைக்காமல் ஆண்டவரை பின்வாங்கி போய் இன்றைக்கு பல இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். நகோமி தன்னுடைய கணவர் பிள்ளைகளை இழந்து ஆண்டவரை தனித்தவளாய் மாறுகிறாளப்பா. ஆனாலும் கூட நீர் மறுபடியும் அவள் எடுத்த முடிவுதான் வெற்றிகரமான ஜெயமான ஒரு முடிவாய் மாறிவிட்டதப்பா. அப்படி இந்த நாளிலே முடிவெடுக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? வலது கரத்தை உங்களுடைய வீடு களஞ்சியங்களினாலே தேவன் நிரப்பி நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கின்றார். நன்றியப்பா. நீங்கள் அப்படி செய்தரோட போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. நீர் எனக்கு சொன்னீரப்பா. இந்த மாதம் அநேகர் இதுவரையிலும் கடந்த 9 மாதங்களும் என்னை பின்தொடர முடியுமா முடியாதா என்ற பலவிதமான கேள்விக்குறிகளின் மத்தியிலே வந்திருப்பார்கள்.
ஆனால் இந்த வார்த்தைகள் உம்மிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஓர்பால் பின்னிட்டு போன நகோமியை முத்தமிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் கிறிஸ்டரி அப்போ நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நம்மை பார்க்க முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. அதை போன்று ஒருவருடைய வாழ்க்கை கூட ஆண்டவரை மாறிவிடக்கூடாதப்பா. ஒரு ஆத்துமா கூட ராட்சி ஆண்டவரை நரகத்துக்கு சென்று விடக்கூடாது. யாரும் உங்களுடைய சமூகத்தில் வரட்டும். நீ அப்படி செய்தரோட போகிறதற்காய் கோடி நன்றி. எல்லா துதிக்கான மகிம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென், ஆமென்.